சிங்கப்பூரில் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் புதிய விதிமுறைகள் அறிவிப்பு. விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உள்ள துணை சுகாதார காப்பீட்டு கொள்கைகளுக்கான புதிய விதிமுறைகளை சுகாதார அமைச்சகமானது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது. முன்பு இருந்த அதிகபட்ச காப்பீட்டு திட்டங்களின் பாலிசிகளுடன் ஒப்பிடுகையில் புதிய துணை பாலிசிகள் 35% முதல் 40% வரை குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிமுறைகளானது அதிக மருத்துவ செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சிங்கப்பூரர்கள் தனியார் சுகாதார காப்பீட்டையும் வாங்க முடிகின்ற அளவில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதன் விதிமுறைகள்: இன்று முதல் துணை காப்பீடு வாங்குபவர்கள் புதிய வகை துணை காப்பீட்டு திட்டங்களிலிருந்து தேர்வு செய்து கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 27ஆம் தேதிக்கும் இந்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கும் இடையில் துணை காப்பீடு வாங்கியவர்கள் 2028 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு தங்களது பாலிசியை புதுப்பிப்பதற்கு முன்பு ஒரு புதிய துணை காப்பீடு திட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். தற்போது உள்ள பாலிசிதாரர்கள் தங்கள் பாலிசிகளை மறு ஆய்வு செய்வதற்கும் புதிய துணை காப்பீடானது தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நிதி ஆலோசகர்களிடம் சுகாதார அமைச்சகமானது பரிந்துரைத்துள்ளது. சிங்கப்பூரர்களுக்கு பொது சுகாதார நிறுவனங்களும் குறைந்த விலையில் சுகாதார சேவைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறது. இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நமது SG தமிழன் இணைய பக்கத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.